இன்றைக்கி மார்கழி 17 ஜனவரி 1ஆம் தேதி. ஆமாம். பாசுரம் வந்து அம்பரமே தண்ணீரே சோரே அரஞ்செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலா எழுந்திராய். இந்த பாசுரத்துக்கா? ஆக்சுவலாக பாசுரத்துக்கு ஆத்தல் வெண்மங்கள் ஆயிடுச்சு. இப்போ அந்த கோயில் தேங்காய்லாம் இருக்கு இல்லையா, அதை வேஸ்ட் பண்ண வேண்டாம், அதில் சமையலில் சேர்த்துக்க மாட்டேன் நான். ஸோ அதை வச்சு ஒரு ஸ்வீட் பண்ணிடலாம் அப்படின்னு எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய் வெல்லம் கொஞ்சோண்டு அந்த பைண்டிங்க்கு வந்து கடல மாவு. கடல மாவு இல்லை வேண்டாம், அப்படி இல்லைன்னா கோவா. ஆமாம், நான் வந்து இப்போ வந்து கடல மாவு எடுத்து வச்சுருக்கேன். ஓகே, அளவு ஏதாவது இருக்கா? இல்லை நம்ம இஷ்டத்துக்கு எதாவது எடுத்துக்கலாமா? எப்படி வேணாலும் அளவு இருக்கா? இருக்குது. தேங்காய் 2 கப்பு, வெல்லம் 1 கப்பு, 1/4 கப்பு கடல மாவு, துளியுண்டு ஜலம், அப்படி ஏலக்காய். ஓகே, பார்க்கலாமா? இந்த தேங்காய் வந்து சும்மா ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கணும். இன்னைக்கு பாசத்தில் ஆண்டாள் வந்து எம்பெருமான் நந்தகோபாலா எழுந்துறான்னு சொல்கிறோம் இல்லையா? ஸோ இப்போ யாரை சொல்கிறேன்? எம்பெருமான் அப்படிங்கிற பட்டம் வந்து நந்தகோபருக்கு, அதாவது கிருஷ்ணனுடைய அப்பா, கிருஷ்ணனுடைய அப்பாவை சொல்கிறான். இந்த எம்பெருமான்ங்கிற பட்டம் எதனால் வந்தது அப்படிங்கிறத முதல் வரியில் சொல்லிடுறான். என்ன சொல்கிறா? அம்பரமே தண்ணீரே சோரே அரஞ்செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலா எழுந்திராய். எவ்வளோ அழகாக சொல்கிறா. மாமனாரை கூப்பிட்றா. ஆண்டாள் வந்து மாமனாரை எழுப்புறா. சும்மா எழுப்பலை, அவன் எழுப்புறது வந்து கண்ணனை எழுப்புறதுக்காக வந்தா, கிருஷ்ணனை எழுப்புறதுக்காக. எல்லாரும் சேர்ந்து படுத்துட்டு இருக்காங்க. யார் படுத்துட்டு இருக்கா? ஃபஸ்ட்டில் வந்து மாமனார் நந்தகோபர் படுத்துட்டு இருக்கார். அதுக்கடுத்து கிருஷ்ணனோட அம்மா யசோதை படுத்துட்டு இருக்கா. அதுக்கடுத்து கிருஷ்ணர் படுத்துட்டு இருக்கார். கிருஷ்ணருக்கு அப்புறமா கிருஷ்ணனுடைய அண்ணா பலராமன். 4 பேரும் இந்த வரிசையில் படுத்துட்டு இருக்கா. பார்த்துட்டு ஃபஸ்ட்டு வந்து மாமனாரை எழுப்புறான். அம்பரமே தண்ணீரே சோரே அரஞ்செய்யம். அதாவது நம்ம 2வது பாசுரத்தில் பார்த்தோம். ஐயமம் பிக்ஷையும் ஆந்தனையும் கை காட்டி. ஐயமம் பிக்ஷையம்ங்கிறது நம்ம வந்து பெரிய அளவில் ஒரு தொண்டும் செய்யணும், சிறிய அளவில் தொண்டும் செய்யணும். அது தவிர தொண்டு செய்கிறவாளையும் கை காட்டணும் அப்படின்னு சொன்னான். இந்த பாசுரத்தில் என்ன செய்யணும், அறம்னா என்ன, என்ன செஞ்சா புண்ணியம், என்ன செஞ்சா எம்பெருமான் அப்படின்னு ஒரு பட்டம் கிடைக்கும் அப்படிங்கிறத விழாவாரியாக சொல்கிறான் ஆண்டாள். அதை லேசாக வதக்கிட்டேன். சூடு பட்டம் இருந்தால் போகிறோம். அதேமாதிரி இதுவும் அப்படி தான், கடலமாவும் லேசாக சூடு வந்தால் போகிறோம். லேசாக சூடு வந்தால் போகிறோம். ஓகே, நீ கண்டினியூ பண்ணு. ஸோ இதில் வந்து அம்பரமே அப்படின்னு சொல்கிறது வந்து வஸ்திரம். என்னென்ன தானம் செய்யணும், அது அறம், எது வந்து அறம், எது செஞ்சால் எம்பெருமான் அப்படிங்கிற பட்டம் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்கிறான். அம்பரம் அப்படின்னா வஸ்திரம், வஸ்திர தானம். தண்ணீரே அப்படிங்கிறது வந்து ஜலதானம். தண்ணீர் அப்படிங்கிறது குளிர்ந்த நீர். மார்கழியில் வெது வெதுப்பான நீர். அப்படி தேவை அறிஞ்சு கொடுக்கணும். இந்த 3 தானமும் அறம் அப்படின்னு சொல்கிறான். வஸ்திரதானம், ஜலதானம், அன்னதானம், இது 3யும் செய்யணும் அப்படிங்கிற அந்த அறத்தை செஞ்ச மாமனாரை ஃபஸ்ட்டு எழுப்புறான். அதுக்கப்புறம் யார் படுத்துட்டுருக்கா? மாமியார் படுத்துட்டுருக்கா, யசோதை. யசோதையை வந்து என்ன சொல்கிறான்னா, கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே குல விளக்கே அப்படின்னு சொல்லிட்டு எம்பெருமாட்டி அப்படிங்கிறான். இப்போ இவர் வந்து தானம்லாம் பண்ணார், அதனால எம்பெருமான் அப்படின்னு சொன்னான். இப்போ யசோதை என்னென்ன தானம்லாம் பண்ணியிருக்கா அதை சொல்லவே இல்லை இல்லையா? ஆனால் யசோதையை என்ன சொல்கிறா, மாமியாரும் என்ன சொல்கிறா, எம்பெருமாட்டி அப்படிங்கிறான். இதுக்கு வியாக்கியானம் என்ன சொல்கிறான்னா, நம்ம தர்மசாஸ்திரத்தில் கணவன் செஞ்ச புண்ணியத்தில் பாதி வந்து மனைவிக்கு உண்டு. கணவன் செஞ்ச பாவம் 1% மனைவிக்கு போகாது. ஆமாம், மனைவி செஞ்ச பாவங்கள் பாதி கணவனுக்கு வரும், புண்ணியம் ஒன்றுமே வராது. அதான் நம்மளுடைய தர்மசாஸ்திரம். மனைவி ஏதாவது புண்ணியம் பண்ணான்னா மனைவிக்கு மட்டும்தான், பாவம் செஞ்சான்னா அதில் பாதி பங்கு கணவனுக்கு போகும். கணவன் செய்கிற புண்ணியங்களில் பாதி வந்து மனைவிக்கு, கணவன் செய்கிற ஆமாம் கணவன் செய்கிற பாவங்களில் ஒன்றுமே
மனைவிக்கு போகாது. அதனால ஏற்கனவே இந்த இதெல்லாம் சொல்லிடுறா இல்லையா, அம்பரமே தண்ணீரை சோறேன்னு அறம் செய்கிற மாமனாரை சொல்லிட்டு அவரை வந்து எம்பெருமான் அப்படின்னு சொல்லி மாமியாரையும் எம்பெருமாட்டி அப்படிங்கிறா. ஏன்னா அதில் ஒரு 50% மாமியார் வந்துடுது. புண்ணியங்கள் வந்துடுது இல்லையா, ஏன்னா மாமனார் பண்ணிட்டார் இல்லையா இந்த தானம்லாம், அதில் 50% ஆட்டோமேட்டிக்காக மாமியாருக்கு வந்துடும் யசோதைக்கு. அதனால ஆட்டோமேட்டிக்காக யசோதை வந்து எம்பெருமாட்டி அப்படின்னு சொல்லிட்டான். அதுக்கு முன்னால் என்ன சொல்கிறான்னா, கும்பனாருக்கெல்லாம் கொழுந்தே குல விளக்கே. கொழுந்து வந்து ஒரு செடியோட கொழுந்தை வச்சு அந்த செடியோடைய வளர்ப்பையும் அந்த செடியோடைய தன்மையை நம்ம அறிஞ்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு குலவிளக்கே அப்படிங்கிறான். ஜென்ரலாகவே பெண்களை வந்து குலவிளக்கே அப்படின்னு சொல்லுவோம். என்னது குலவிளக்கே? ஸோ அதை சம்பந்தமாக ஏதாவது ஒரு பொருள் இருக்கணும், ஒரு கதை இருக்கணும், அப்போ தான் நமக்கு புரியும். ஸோ அது புரியறதுக்கு ராமாயணத்துலேருந்து ஒரு கதை இருக்கு. இதுவும் வந்து பெரியவாச்சன் பிள்ளை சொன்ன வியாக்கியானம். ஆமாம், அதுக்கு முன்னாடி சொல்லிடுறாங்க. இந்த ஜல விட்டுன்னு இல்லையா, இது வந்து ஒரு கம்பி இப்படி பார்க்க வருதான் பக்கத்து விட்டு பார்த்தோம்னா இறங்கும்போது கொஞ்சம் நிதானமாக இறங்குறது இல்லையா, இப்படி பண்ணி தொட்டு பார்த்தோம்னா தெரியும் ஒரு ஒரு இது வருது வருங்க. ஆமாம், வரும்போது அதை போட்டு கிண்ட வேண்டியதான். ஒரு கம்பி பதம், ஒரு கம்பி பதம். ஹனுமன் இருக்கு இல்லையா, ராமாயணத்தில் வந்து ஹனுமன் வந்து ராமனை பார்க்கறதுக்கு முன்னால் யார் கடவுள், யாரை வந்து நம்ம ஃபாலோ பண்ணுறது அப்படின்னு குழப்பம் இருந்துகிட்டே இருந்ததான் ஹனுமனுக்கு. ஹனுமன் வந்து வானரம். அந்த வானரத்தோடைய புத்தி என்ன, தாவின்ண்டே இருக்கும், மனசு எப்படி தவின்ண்டே இருக்கும், ஒரு இடத்துல நிலையாக நிற்காது. அதே மாதிரி உடலும் அப்படித்தான் வரும். ஏன்னா வானர குலம் இல்லையா, அந்த குலம் வந்து வானர குலம். நம்ம மனுஷ குலமாக இருந்தாலும் நம்ம மனசு வந்து எப்படி அலபாயிருது இல்லையா, இங்கேயும் அங்கேயும் தாவுறது. அவருக்கு உடம்பும் தாவும், ஏன்னா அவ குலம் அப்படி. இவர் இப்படியே மனசும் உடம்பும் தவிண்டே இருக்கான் ஆஞ்சநேயருக்கு. யாரை வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணுறது, யார் வந்து கடவுள் அப்படின்னு குழப்பம் இருந்துகிட்டே இருந்ததான். எது வரைக்கும்? ராமபிரானை பார்க்குற வரைக்கும். ராமனை பார்த்ததுக்கப்புறம் அவருடைய வாழ்க்கையில் இருந்த குழப்பங்கள் எல்லாம் தீர்ந்துதான். இதுதான் கடவுள், ராமன் தான் கடவுள் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாராம். அது எப்போ வரைக்கும் தெரியுமா இருந்திருக்கு? சீத்தையை பார்க்குற வரைக்கும். சீத்தையை பார்த்த உடனே திருப்பி ராமனா சீத்தையான்னு குழப்பம் வந்துட்டான். யாரை ஃபாலோ பண்ணுறது? ராமனை தான் அவன் நினச்சிட்டு இருந்தோம், சீத்தைய ராமனுக்கு ஒருபடி மேலேயல்ல இருக்காங்க. இப்பேற்பட்ட ஒரு புண்ணியவதி சீத்தையில நம்ம வணங்கணும். அப்போ குழப்பம் வந்துடுத்து திருப்பி. அந்த குழப்பத்தை வந்து அருமையாக சொன்னாராம் ஆஞ்சநேயர். ஆஞ்சநேயர் வந்து வேதங்களில் வந்து இலக்கணங்கள், இந்த சமஸ்கிருத இலக்கணம் 9 இலக்கணம் படித்தவர், பெரிய பண்டிதர் ஆஞ்சநேயர். அந்த ஆஞ்சநேயர் வந்து ஒரு வார்த்தை சொல்கிறார் அப்படின்னா அதில் வந்து யோசிச்சு தான் சொல்லுவார், சும்மா சொல்ல மாட்டார். என்னுடைய குலத்தை வந்து ஞாபகப்படுத்தின சீதா பிராட்டி அப்படின்னு சொன்னாராம். அதாவது அவருடைய குலம் என்ன, தவ்விண்டே இருக்குது, அதை வந்து ஞாபகப்படுத்திட்டாலாம். அது எவ்வளோ ஒரு அழகான ஒரு அந்த குழப்பத்தையும் வந்து எவ்வளோ ஒரு அழகாக சொல்கிறார் பார். அந்த மாதிரி சொல்லுவா அந்த வியாக்கியானத்தில். அந்த குல விளக்கே அப்படின்னு சொல்கிறது, பெண்களை பார்த்து அப்படி குல விளக்கே அப்படிங்கிறது என்னோட குலத்தை வந்து ஞாபகப்படுத்துகிற அளவுக்கு அந்த பெண் இருக்கணுமா. குலத்தை மறக்கடிக்கிற மாதிரி ஒரு பெண் இருக்கக்கூடாது, நம்மளுடைய குலத்தை ஞாபகப்படுத்துகிற மாதிரி ஒரு பெண் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வியாக்கியானம் ரொம்ப அருமையாக சொல்லுவாள் இந்த குல விளக்கே அப்படிங்கிறதுக்கு. அதுக்கடுத்து யசோதைக்கு அப்புறம் படுத்திருக்கிறது யாரு? கிருஷ்ணன். கிருஷ்ணன் படுத்திருக்கார். கிருஷ்ணனை வந்து இந்த திருப்பாவையிலே 30 பாசுரங்களில் 3 தடவை உலகளந்த பெருமாள். இது 2வது தடவை. 2வது தடவை வந்து உலகளந்தருடைய இங்கே வர அம்பரம் வந்து வானம் என்ன சொல்லுவாங்க, அம்பரத்தை வந்து ஊடுருவி ஓங்கி உலகளந்த கும்பர் கோமானே அப்படின்னு சொல்லுவார். இது 2வது தடவை உலகளந்த பெருமாள் வாமன அவதாரத்துடைய அனுபவம் 2வது தடவை நடக்கும் இங்கே. அதுக்கப்புறமா யார் படுத்துட்டுருக்கா? பலராமன். பலராமனை எழுப்புவார். இப்போ இந்த ஆண்டாள் வந்து சொல்கிறா இல்லையா, படுத்துட்டு சொல்கிறா இல்லையா, மாமனார் மாமியார், அப்புறம் வந்து கிருஷ்ணர், அப்புறம் பலராமன். அது என்ன ஏதாவது ஆர்டர் தான் இருக்கா இல்லை ஜென்ரலாக சொல்கிறா? இது வந்து நந்தகோபர், யசோதா, கிருஷ்ணன், பலராமன். ஏதாவது ஒரு ஆர்டர்னு பார்த்தோன்னு வச்சுக்கோ. வயசு கிரமமாக பார்த்தோம் அப்படின்னா
ஃபஸ்ட்டு வந்து கிருஷ்ணர் இருக்கணும், அப்புறம் பலராமன், அப்புறம் யசோதா, அப்புறம் நந்தகோபர் இருக்கணும். இது அப்படி இல்லை. ஃபஸ்ட்டு 2 சரியாக வருது, அப்புறம் கிருஷ்ணர் வந்துடுறார், அதுக்கப்புறமா அண்ணா வர்றார். இதை வந்து எப்படி சொல்கிறா அப்படின்னா, கிருஷ்ணருக்கு வந்து பிரத்யுப்னன் அப்படின்னு ஒரு பிள்ளை. அந்த பிரத்யுப்னனுக்கு பிறந்த குழந்தை, அதாவது கிருஷ்ணனுடைய பேரன். அந்த பேரன் பேர் அனிருத்தன். அனிருத்தன் வந்து ரொம்ப அழகாக இருப்பான். அப்போது ஒரு அசுரன், அந்த அசுரனுடைய மகள் உஷான்னு பேர். இந்த உஷாவுக்கு வந்து சொப்பனத்தில் ஒரு வாலிபன் வந்திருக்கான். அந்த வாலிபன் வந்து சித்திரலேகான்னு அவளுடைய தோழியை வச்சு அவள் கனவுல என்னென்ன பார்த்தாலோ அதை அப்படியே வரைய சொல்கிறான். அது வரைஞ்சி பார்த்தா இந்த அனிருத்தன். சரி, இந்த அனிருத்தன் யாருன்னு பார்த்தா கிருஷ்ணனோட பேரன். ஆமாம், இவனை தான் கல்யாணம் பண்ணிண்டா இவனை தான் பண்ணணும் அப்படின்னு. இது பானாசுரனுடைய பொண்ணு, இது அசுரனுடைய பொண்ணு உஷா. இந்த கிருஷ்ணனோட அனிருத்தன் பேரனை தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறான். அப்போ தோழி என்ன பண்ணுறா, தோழி வந்து அவள் அசுர குலம் இல்லையா, நேராக அனிருத்தன் இருக்கிற இடத்துக்கு போய் கட்டிலோட தூக்கின்னு வந்துடுறா. அனிருத்தனை கட்டிலோட தூக்கின்னு வந்துடுறா. யார் இருக்கிற இடத்துல, உஷா இருக்கிற இடத்துல. உஷா எங்கே படுத்துட்டு இருக்காளோ அது பக்கத்தில் கட்டியில் போட்டுறா. அவள் அனிருத்தன் பக்கத்தில் படுத்துன்னு இருக்கான். காலமுறை பார்த்தா உஷாவும் அனிருத்தனும் பக்கத்தில் படுத்துட்டு இருக்கான். அனிருத்தன் முடிச்சு பார்க்குறான், ஒரே ஷாக். அந்த டைமில் கரெக்டாக பானாசுரன் வந்துடுறான். 2 பேரையும் பிடிச்சி ஜெயிலில் போட்டுறான், பொண்ணையும் சேர்த்து. இந்த தகவல் கிருஷ்ணருக்கு போய் கிருஷ்ணர் படையெடுத்து திருப்பி அவள் 2 பேரையும் மீட்டு, கிருஷ்ணருக்கு இதுக்கெல்லாம் அனுபவம் இருக்கே நிறைய, இதெல்லாம் மீட்டு அப்புறம் கல்யாணம் பண்ணி வைக்கிறான் அந்த உஷாக்கும் அனிருத்தனுக்கும். அனிருத்தனை கடத்தின மாதிரி கிருஷ்ணனோட பேரனை கடத்தின மாதிரி அனிருத்தனோட தாத்தாக்கு நடந்துடக்கூடாது, அதாவது கிருஷ்ணருக்கு நடந்துடக்கூடாதான். அதனால ஆண்டாள் என்ன சொல்கிறா, இந்த பக்கமும் அந்த பக்கமும் பாதுகாப்பு கிருஷ்ணருக்கு. கிருஷ்ணர் வயசு கிரமமாக வச்சோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு கிருஷ்ணர் தானே இருக்கணும். அப்போ யாராவது வந்து அசுர குலத்துலேருந்து ஒரு பொண்ணு வந்து திருப்பி கிருஷ்ணரை கடத்தின்னு போயிட்டார்னு வச்சுக்கோ, அதுக்காக இந்த பக்கம் பலராமன், அந்த பக்கம் யசோதைக்கு அந்த பக்கம் நந்தகோபர் அப்படின்னு வச்சாலாம், அப்படி சொல்லுவா. ஆமாம், இப்படி ஒரு அருமையான பாசுரம் இது. அம்பரமே தண்ணீரே சோறு அரஞ்செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலா எழுந்திராய் அப்படிங்கிறது வந்து என்னென்ன தானம் செய்யணும், என்னென்ன தானம் வந்து செஞ்சால் எம்பெருமான்ங்கிற அளவுக்கு ஒரு பேர் கிடைக்கும் அப்படிங்கிறத அழகாக சொல்லியிருப்பான் அந்த பாசுரத்தில். ஆக்சுவலாக நாளைக்கு அனுமன் ஜெயந்தி, கரெக்டாக அனுமரோட கதைன்னு சொன்னீங்க. நாளைக்கு அமாவாசை இல்லையா, அமாவாசை மூல நட்சத்திரம். ஆமாம். ஸோ மார்கழி அமாவாசை மூல நட்சத்திரம் ஆஞ்சநேயரோட பிறந்தனால நல்லா ஆறணும். அது ஆறணுன்னு அப்படி பர்ஃபி மாதிரி வந்துடும், அப்படியே கொட்டிடலாம். வெள்ளம் போட்ட தேங்காய் பர்ஃபி. இந்த பாசத்தோட எக்ஸ்பிரஸ் நல்லா இருந்தது. அதோட மறைப்பொருள் இந்த பாசனத்தில் வந்து இந்த 4 பேர் படுத்துட்டுருக்கா இல்லையா, அவளை வந்து எழுப்புறதுக்கு இந்த பாசனம். முதல்ல வந்து நந்தகோபர், அப்புறம் யசோதை, அப்புறம் கிருஷ்ணர், அப்புறம் பலராமன், 4 பேர் படுத்துட்டுருக்கா. இதை வந்து இந்த மறைப்பொருள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இந்த நந்தகோபர் அப்படின்னு சொல்கிறது வந்து ஆச்சாரியார், அதாவது நம்மளுடைய குரு வந்து ஃபஸ்ட்டு. குருவை எழுப்பி குருக்கிட்டேருந்து ஒன்று நம்ம கற்றுக்குறோம். குரு வந்து தானம் கொடுக்குறாரு நமக்கு. அந்த தானத்தால் அந்த குருக்கிட்டேருந்து கற்றுக்கின்ற விஷயம் என்ன அப்படின்னா அஷ்டாட்சர மந்திரம். அந்த மந்திரம், அறிவு, ஞானம், அது வந்து யசோதை. அதுக்கடுத்து கிருஷ்ணர் படுத்துருக்கார். கிருஷ்ணர் வந்து இந்த மந்திரத்தோடைய பொருள், மந்திரம் கற்றுக்கிற நீ குருகிட்ட வந்து கற்றுக்கிற அதோட பொருள் இருக்கு இல்லையா, அதான் வந்து கிருஷ்ண பரமாத்மா. அதுக்கடுத்து பலராமன் வந்து இந்த மந்திரத்துடைய சாரம் அப்படின்னு சொல்லுவாள். இந்த மந்திரத்தின் சாரம் வந்து பலராமன். ஏன்னா மந்திரம் கற்றுக்கிறவன் வந்து சேஷன் அப்படின்னு சொல்லுவாள். மந்திரம் கற்றுக்கிற சிஷ்யனை வந்து சேஷன் அப்படின்னு சொல்லுவாள். பலராமன் யார்? ஆதிசேஷனுடைய அம்சம், அந்த சேஷன். ஸோ அவர் வந்து ஒரு விதத்தில் பார்த்தா கிருஷ்ணருக்கு
சிஷ்யன், கிருஷ்ணருக்கு தொண்டர். அந்த தொண்டருக்கு தொண்டு செய்ய வேண்டிய கடமை நமக்கு இருக்குது. அந்த பொருளை புரிஞ்சுட்டோம் அப்படின்னா, இந்த மந்திரத்தோட பொருளை புரிஞ்சுட்டோம். இதுதான் மறைப்பொருள். அதாவது நேரம் வந்து ஆச்சாரியார், அதுக்கப்புறமா ஞானம், அதுக்கப்புறமா பொருள், அதுக்கப்புறமா இந்த மந்திரத்தோடைய சாரம். இதுதான் வாழ்க்கையில் கற்றுக்க வேண்டிய ஒரு 4 விதத்தை வந்து அழகாக ஒரு கதை மூலமாக சொல்கிறா ஆண்டாள். என்னது ஓகே, காலம்புரை வெண்பொங்கல். இன்றைக்கி வந்து நம்ம கோவிலில் கொடுத்த பிரசாதத்தை வச்சு ஒரு பர்ஃபி மாதிரி பண்ணிட்டோம். வெல்லம் போட்டு தேங்காய் பர்ஃபி. ஓ, அது அப்படி எடுத்துட்டியா? ஓகே. நல்லா இருக்குது விஷயம். சுகர் போடாமல் வெல்லம் போட்டு நல்ல ஐடியா. பைண்டிங்க்கு கடலமாவு. சூப்பர், தேங்க்ஸ் விஷயம். திருப்பாவை பாசுரம் 17, ராகம் கல்யாணி. அம்பரமே தண்ணீரே சோரையரம் செய்யும், அம்பரமே தண்ணீரே சோரையரம் செய்யும், எம்பெருமானந்த கோபாலா எழுந்தேராய், எம்பெருமானந்த கோபாலா எழுந்தேராய். கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே குலவிளக்கு, கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே குலவிளக்கு, எம்பெருமாட்டி யசோதாய் அறிவுராய், எம்பெருமாட்டி யசோதாய் அறிவுராய். அம்பரம் ஊடறுத்து ஓங்கி உலகளந்த, அம்பரம் ஊடறுத்து ஓங்கி உலகளந்த, உம்பர் கோமானே உறங்காது எழுந்திராய், உம்பர் கோமானே உறங்காது எழுந்திராய். செம்பொற்கழலடி செல்வா பலதேவா, செம்பொற்கழலடி செல்வா பலதேவா, உம்பியும் நீயும் உறங்கேலோரும் பாவாய், உம்பியும் நீயும் உறங்கேலோரும் பாவாய். ஆண்டாள் திருவடிகளே சரணம்.